ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. தினமொழியல் தமிழ் தேர்வில் இன்றைக்கி டெஸ்ட்டு 5ங்க, ஃப்ரீ டெஸ்ட்டு 5. 12th தமிழில் இயல் 4 பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படியே பேக்லேருந்து வந்துட்டுருக்கோம். சரிங்களா? இயல் 8, இயல் 7, இயல் 6, இயல் 5 இதுக்கெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி இயல் 4. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க. குழிமாற்றுனா என்ன, அக்ஷராபியாசம்னா என்ன, வித்யாபியாசம்னா என்ன, வித்யாரம்பம்னா என்ன? முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழின் பெயர். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழின் பெயர். இலக்கியமா, விண்மீனா, ஊர்வலமா, காவியமா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். வாக்கியங்களை ஆராய்க. சி மணி பத்தினது. நடை என்ற சிற்றிதழை நடத்தினார். 1956 முதல் எழுத்து இதழில் இவரின் கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன. வேமாலி செல்வம் என்ற புனைப்பெயரில் எழுதியுள்ளார். புதுக்கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தியவர். இதில் எது சரின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே. ஃபோர்த் கொஸ்டின். 13 அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை பாடப்படும் வெண்பா டேஷ் வெண்பா. இன்னிசையா, கலியா, பற்றடையா, இன்னிசை சிந்தியலா? உவேசாவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு. உவேசாவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? ஓகேவா? இந்த நாளில் எதுன்னு பாருங்கள். 42, 56, 48, 32. நெக்ஸ்ட் கொஸ்டின். மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டி முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். சீவக சிந்தாமணி, தமிழ் விடுத்தூது, புறநானூறு, சிலப்பதிகாரம். 7th கொஸ்டின் பொறுத்துக. கலன், மழு, உரன், காவினம். கலன், மழு, உரன், காவினம். பொறுத்துக. இங்கிட்டு கோடரி, யாழ், வலிமை, கட்டிக்கொள்ளுதல். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். மறைமலையடிகள் எழுதிய நூல்களில் பொருந்தாத நூல் எது? மறைமலையடிகள் எழுதிய நூல்களில் பொருந்தாத நூல் எது? பட்டினப்பாலை ஆராய்ச்சி, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி வரை, மாணிக்க வாசகர் வரலாறும் காலமும், திருஞான சம்பந்தர் வரலாறு. 9th கொஸ்டின். மிகச்சிறந்த நூல் பயிற்சி உடையவர்கள் அரசவைகளில் வாதம் புரிந்து தம் கல்வித்திறமையை நிலைநாட்டுவர் என்பதை டேஷ் நூல் மூலம் அறியலாம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, திவாகர நிகண்டு, மதுரை காஞ்சி. நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு பொறுத்துக. ஓகேங்களா? இந்த அதியமானோட ஒரு ஔவையார் இருப்பாங்க இல்லையா, நெல்லிக்கனி கூட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு கூட அதியமான் வந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஔவையார் கொடுத்துருவார். அந்த ஔவையார் இயற்றிய பாடல்கள் நூல்கள்: குறுந்தொகை, புறநானூறு, அகநானூறு, நற்றிணை. 4 பாடல், 33 பாடல், 7 பாடல், 15 பாடல். ஸோ 10 கொஸ்டினுக்குமே அப்படியே ஆன்சர் எழுதிருங்க. 10க்குமே ஆன்சர் சொல்லிடுவேன். 10 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக வரீங்கன்னு பார்த்துட்டு நோட் பண்ணி வைங்க. மார்க்கை கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஆன்சர் பார்க்கலாம். குழி மாற்று அப்படின்னா என்னப்பா? பெருக்கல் வாய்ப்பாடு. அக்ஷராபியாசம் அப்படின்னா என்னங்க? எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். ஸோ 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி. இது ஒரு குரூப் 4 கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், திருப்பி வரலாம், நல்ல இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்கள். முழுக்க முழுக்க கவிதைகளே கொண்ட சுரதாவின் இதழ் என்னப்பா? காவியம். ஸோ கவிதைகளே கொண்ட சுரதாவின் இதழ் பேர் என்னென்னா காவியம். ரைட். மீதியும் வந்து பார்த்திங்கன்னா சுரதாவின் இதழ்கள் தான். ஸோ இந்த காவியம்ங்கிறது அவர் கவிதைகளே கொண்ட ஒரு முக்கியமான ஒரு இதழ். தேர்ட் ஒன். சீமணி நடை என்ற சிற்றிதழை நடத்தினார். கரெக்டு. ஃபஸ்ட்டு கரெக்டாக பார்த்துடலாமா? தேர்ட் ஒன் பாருங்கள். வேமாலி செல்வம் புனைப்பெயரில் எழுதினார். கரெக்டு. புதுக்கவிதையில் அங்கதத்தை மிகுதியாக பயன்படுத்தினார். கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி 1, 3, 4 சரி. 2 தவறு. 2 என்ன சார் தவறுன்னு கேட்டிங்கன்னா, அவர் 1959 முதல் எழுத்து இதழில் இவர் கவிதைகள் தொடர்ந்து வெளியிருந்துச்சு. 56லேருந்து இல்லை, 59லேருந்து.
13 அடி அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை பாடப்படும் வெண்பா கலிவெண்பா. உவேசாவிற்கு சென்னை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கிய ஆண்டு 1932. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் ஏ என்ன? சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ரைட்டா? மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தா என்ற வரி இடம்பெற்ற நூல் தமிழ் விடு தூது. அடுத்து பொறுத்துக. கலன் அப்படின்னு என்னென்னா யாழ். கலன்னது யாழ். மழு கோடரி. மழுனது கோடரி. உரன் வலிமை. காவினம் கட்டி கொள்ளுதல். ஸோ ஆப்ஷன் சி 2134. மறைமலையடிகள் எழுதிய நூல்களில் பொருந்தாத நூல் எதுனா ஏபிசி 3மே பொருந்தும். பொருந்தாதது பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் வரலாறு, அது மட்டும் பொருந்தாது. மிகச்சிறந்த நூற்பயிற்சி உடையவர்கள் அரசவைகள் வாதம் புரிந்து திறமையை நிலைநாட்டுவர்னு எந்த நூல் சொல்லுதுன்னா மதுரை காஞ்சி. இந்த பொறுத்துக்க பாருங்கள். குறுந்தொகையில் 15 பாடல் பாடியிருப்பாங்க. ஓகேவா? புறநானூரில் 33 பாடல் பாடியிருப்பாங்க. அகநானூரில் 4 பாடல் பாடியிருப்பாங்க. நற்றிணையில் 7 பாடல் பாடியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர் 4213. நண்பர்களே, டெய்லி ஒரு இயல் தமிழ் டெஸ்ட்டு கண்டிப்பாக அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து 10 கொஸ்டின் எழுதுங்க. டெய்லி ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அப்போ தான் ஓவராலாக 12th தமிழில் எப்படி இருந்துச்சு, எப்படி மார்க் வாங்கினீங்கிறது, ஓவரால் எவ்வளோ மார்க் வரீங்கிறத எனக்கு சொல்லுங்கள். இப்போ 8 7 இருக்குன்னா 80 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் வரீங்கிறத கால்குலேட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? நான் அகெயின் சொல்கிறேன், முடிஞ்சதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. வரக்கூடிய எக்ஸாமை நல்லா பாருங்கள். தேங்க்யூ.